அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். நீங்கள் இப்ப கேட்கிற வார்த்தையை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, புரிஞ்சிட்டீங்கன்னா விடுதலை. அல்லேலூயா. தேவனை அறிஞ்சிட்டாலே, மெய்யான தேவனை அறிந்து கொள்வதே உங்களுக்கு நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்வதே நித்திய. அப்ப என்னன்னா, இயேசுவை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நித்திய ஜீவனா முழு ஆசீர்வாதம். இன்னொன்னு வந்து என்னன்னா, தேவனுடைய நித்திய காலமெல்லாம் அவருடைய தொடர்புலயே நாம் இருக்கிறோமோ. அந்த தொடர்பு எப்படி கிடைக்கும்? அந்த உறவுனா வார்த்தையை அறிந்து கொள்வது. இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையை ஒருத்த அறிஞ்சு கொண்டுட்டாலே அவனுக்கு நித்திய ஜீவனா. கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கொரிந்தியர் புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே பிரச்சனையா இருக்கு, வியாதியா இருக்கு, போராட்டங்களா இருக்கு. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஏதோ ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காணப்படாமல் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. மிகவும் அதிகமான ஆசீர்வாதம், அதிகமான மகிமை, அதிகமான அபிஷேகம். அது உங்களுக்கு என்ன? நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப கண்ணுக்கு தெரிதல பிரச்சனை, சோதனை, இதெல்லாம் காணப்படுகிறவைகளாம். இது என்ன செஞ்சுமா? மாறிடுமா. அது ஒரு வாரத்துல கூட மாறலாம், ஒரு மாதத்துல மாறலாம், ஒரு மணி நேரத்துல மாறலாம். அல்லது இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு மாறிடும். இன்னைக்கு படுத்த படுக்கையா கிடப்பான், நாளைக்கு எந்திரிச்சு குதிப்பான். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், மாறக்கூடியவைகள். காணப்படாதவைகள் நீங்க சொல்றீங்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் குறை. இது கண்ணுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா காணப்படாதவை நோக்கி நீங்க அறிக்கை பண்றீங்க. அது நித்தியமானவைகள். அப்படியே என்னது? அது மாறவே மாறாது, நடந்தே தீரும். கை தட்டும். நடந்தே தீரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபை விசுவாசிகளுக்கு எழுதின கடிதம் தான் இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்ட நிருபம். விசுவாசிகளுக்கு பவுல் எழுதின
கடிதம். நீங்க பைபிள்ல மத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க எல்லாம் எழுதுறதை விட பவுலுடைய வெளிப்பாடுகள் கடைசி கால வெளிப்பாடுகள். பேதுருடைய வெளிப்பாடுகள் என்னன்னா, ஒரு பெரிய ஊழியக்காரங்களை பார்த்து, ஓ அவர் ஜெபம் பண்ண போறாரு, அற்புதம் நடக்கும், அப்படித்தான் பேதுருடைய வெளிப்பாடு. திரள் கூட்டத்துல ஒரு தலைவனாக ஜொலிக்கக்கூடிய ஒரு மோகன் சாஸ்திர, ஒரு தினகரர், இப்படி ஜொலிக்காங்களே, தான் பேதுருடைய ஊழியம். பவுலுடைய மினிஸ்டர் அப்படி கிடையாது. 12 பேர் இருந்தாலும் 12 பேரையும் 12,000 கொண்டு வரக்கூடிய மனிதனா உருவாக்கி. பவுலுடைய வெளிப்பாடுகள்லாம் கடைசி கால வெளிப்பாடுகள். எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாருக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாரையும் கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவாரு, விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பயன்படுத்துவாரு. அதுதான் பவுலுடைய வெளிப்பாடு. அது கடைசி கால எழுப்புதலின் வெளிப்பாடு. கை தட்டும். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, உள்ளான மனிதன் புறம்பான மனிதன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நம்ம ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? நம்முடைய உள்ளான மனுஷன் வளரல. ஒரு வியாதியை கண்டோ, ஒரு பண பிரச்சனை கண்டோ, ஒரு தொழிலை கண்டோ நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த புறம்பான மனிதன், 2 மனிதனை சொல்லப்பட்டிருப்ப. நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன், அதை நம்ம 2-3 நாளா நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமையில இருந்தே தியானிக்கிறோம். உள்ளான மனுஷனுங்கிறது என்னதை பார்த்தோம். உடைய மனித ஆவியில இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து ஆவியாகி உங்க மனித ஆவிக்குள்ள வந்துட்டார். உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் என்ன செய்யுது? ஒன்னாயிட்டு. இந்த ஆவியோடு உங்களுடைய ஆத்மா மனம் இருக்குல்ல, இங்கிட்டு சாஞ்சிட்டுன்னா அது உள்ளான மனுஷன். வெளியே இந்த சரீரம் இருக்குல்ல, ஐயோ உனக்கு மோசம், உன் நிலைமையை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உன் கஷ்டத்தை பாரு, டாக்டர் இப்படி சொல்றாரு, டாக்டர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு நீங்க இயற்கை சூழ்நிலையை பார்த்து இந்த நடுவு இருக்கிற ஆத்மா அந்த சரீரத்தின் பக்கம் சாஞ்சிட்டுன்னா அது புறம்பான மனுஷன். புரியுதா உங்களுக்கு? உள்ளான மனுஷன், புறம்பான, இந்த 2 மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியணும். இந்த ரெண்டுக்கு நடுவு இருக்கிறது யாரு? ஆத்மா. இவன் எங்கிட்டு சாயிறானோ ஆவி பக்கம் சாஞ்சா ஆவி மனிதன், உள்ளான மனிதன். சரீரத்தின் பக்கம் சாஞ்சா, இப்ப உங்களுக்கு எளிய முறையில புரியணும்னா, இப்ப டாக்டர் உங்களுக்கு சுகர்னு சொல்லியிருப்பாரு. நீ சுகரு 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 டாக்டர் சொன்னதை சரீரத்தில் இருக்கிற சிம்டம்ஸை பார்த்து உன் மனமாகி ஐயோ சுகரோ 300 இருக்குமோ 200 இருக்குமோ அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது புறம்பான மனுஷனுக்குள்ள நீ வாழ்வ. அவரு சொல்லுவாரியா, இயேசு சிலுவையில மரிச்சது உண்மைதானே, இயேசு எனக்காக காயப்பட்டது உண்மைதானே, இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளதானே வந்திருக்கிறாரு, அவர் சுகத்தோட தானே இருக்கிறாரு, அப்ப நான் சுகமா தானே இருக்கிறேன், அப்ப அது எங்க இருக்கு? என் மனித ஆவில இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஆத்மாவிய மனம் உங்க ஆவி பக்கம் சாஞ்சிட்டுன்னா உள்ளான மனுஷன். இவன் வளர்ந்துட்டானா தான் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். நீ இதை பார்த்துக்கிட்டே வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களா, இந்த உள்ளான மனுஷன் வளர்றதுக்கு என்னன்னா பைபிளை அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு, ஆவிக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தானா குயிக்கா உள்ளான மனுஷன் வளர்ந்துருவான். ஊர் கதை, உலக கதை, அந்த கதை, இந்த கதை, இதையே கேட்டு அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்ன, இதே நீங்க எப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கிறீங்களா, புறம்பான மனுஷன் வளர்ந்துருவான். புறம்பான மனுஷன் வளர்ந்தான்னா இதை பார்த்துதான் நீங்க வாழ்வீங்க தவிர, இது நம்மளை சோர்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கும். பிற மனுஷர்களை பார்க்கும் போதே சோறு உண்டாயிரும். அவனுக்கெல்லாம் வீடு வாசல் இருக்கு, அவன்லாம் சுகமா இருக்கிறான், நான் முட்டி முட்டி ஜெபம் பண்றேன். நீ முட்டி முட்டி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த அவிசுவாசத்தானே பேசிக்கிட்டு இருக்கிய. ஆண்டவர் சொல்றாரு, வாயினால நீ நெகட்டிவா பேசவே கூடாதுங்கிறாரு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையை தவறா 3 தடவை சொன்னாலே அது நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 30 தடவை சொல்லுவோம் நோய் நோய் நோயின்னு, 3 தடவை சொன்னாலே நோய் வந்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம உலகத்தின் படியே நம்ம வாழ்றோம். நீங்க பைபிள் படி ஆவி மனிதன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியணும், நம்ம மனித ஆவியில எல்லா ஆசீர்வாதம் என்ன செய்யுது இருக்கு. அதனுடைய மனம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருப்பாருங்க, 16ல உள்ளான மனுஷன்
உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தினார். எப்ப நாங்க இயேசு இருந்தாலுமா சுகமா இருக்கிறோம் சொல்றோம், உடனே அந்த சுகத்தை பார்க்க முடியலையே. இயேசு என் சாபத்தை சிலுவையிலே போக்கினபடினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோம். அப்படி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கா? ஆனா உண்மையின்படி ஆவியின்படி நமக்குள்ள இருக்கு. அதை ஏன் நம்ம அணிவிக்க முடியல அப்படின்னா, அந்த ஆவி சொல்றதை நம்ம நம்ப முடியும். சரீரம் சொல்றதை தான் என்ன செய்றோம்? நம்புறோம். எனக்கு அதுக்கு காசு இல்லை, எனக்கு இதுக்கு காசு இல்லை, இது கஷ்டம், இதைத்தான் நம்ம நம்புறோம். ஆனா அது எப்படின்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வளருதான். அதுக்கு தேவன் என்ன சொன்னார்னா, நீ தேவனுடைய வார்த்தையில வேறா இருக்கணுமா. எப்படி இருக்கணும்? வேர். கொலேசியர் 2:6. கொலேசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் ரெண்டு வார்த்தை முக்கியம். வேர் கொண்டவர்களாகவும். பில்டிங் சொல்றாரு. கட்டப்பட்டவர்களாகவும். பில்டிங் கட்டுறாங்கன்னா ஒரு செங்கலை வைப்பாங்க, அது மேல சிமெண்ட் வைப்பாங்க, அதுக்கு மேல ஒரு செங்கல் வைப்பாங்க, அதுக்கு மேல சிமெண்ட் வைப்பாங்க, அதுக்கு மேல செங்கல் வைப்பாங்க. அதுதான் கட்டடம் வளரும். அப்ப என்னது? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வேர். வேறுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகள் எல்லாம், என் வாழ்க்கையின் குறைகள், ஊழியத்தின் குறைகள், தரிசன குறைகள், எல்லா குறைகளும் கிறிஸ்துவின் மகிமையில் நிறைவு, இப்படி சொல்றீங்க வச்சுக்கிறீங்களா? இது என்னது? இப்படி சொல்றது என்ன தெரியுமா? விதை. தேவனுடைய வார்த்தை என்னது? விதை. பைபிள்ல விதைன்னு இருக்கு பாருங்க. லூக்கா 8:11 எடுத்து வாசிங்க. லூக்கா 8:11. லூக்கா 8 விதையை பத்தி. அந்த ஊமையின் கருத்தானது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். இப்ப நம்ம சொல்றோம்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள் நிறைவாக்கி விட்டார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து. இந்த வசனத்தை உங்க மனித ஆவியில நீங்க விதைக்கிறீங்க. இது என்னது? ஒரு விதை. இது என்னது? விதை. ஆனா கொலேசியர் 2:6 என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் ஏற்றுக்கொண்டது எப்படி இருக்கணுமா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். என்னன்னா, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அந்த விதை எங்க இருக்குன்னா, விவசாயி எங்க விதையை விதைப்பான்? பூமிக்கு அடியில மண்ணுக்குள்ள விதையை போட்டுதான் பண்ணுவான். அந்த விதையில இருந்து என்ன வரும் தெரியுமா? வேர். விதையில இருந்து என்ன வரும்? வேர் வரும். அந்த நீங்க அந்த விதைய மண்ணில இருந்து புடுங்கி எடுத்து பாருங்க, எப்படி இருக்கும்? அந்த விதையை புடுங்கும் போது எப்படி இருக்கும்? அந்த விதையில இருந்து பல வேர்கள் என்ன செய்யும்? பிரிஞ்சு போகும். அப்ப என்னன்னா, நீ ஒவ்வொரு நாளும் சொல்றீங்கல்ல, அப்ப என்ன செய்யும்? ஒரு வேர். அடுத்து மத்தியானம் சொல்லுவீங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள் நினைச்சுவாரு நிறைவார். அடுத்த ஒரு வேறு, அடுத்த ஒரு வேறு. இப்படி இது எங்க நடக்கு தெரியுமா? பூமிக்கு அடியில. வெளியே உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனாலதான் நம்மள பிசாசுக்கும் குழப்பறான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், பணத்திலே தாழ்ச்சடை மனிதர் ஒரு பணத்தையும் காணுமையா. ஆனா நீ நிலத்துல என்ன செஞ்சுட்ட? நிலத்துல விதைய என்ன செஞ்சுட்டீங்க? விதைச்சிட்டீங்க. அந்த விதையில இருந்து நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகுது? வேறு. ஆனா அது எங்க இருக்கு? பூமிக்கு அடியில இருக்கு. இந்த சத்தியம் ஒன்று புரிஞ்சுட்டு வச்சிருங்களா, நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதத்தை அணிவிக்காம போக மாட்டீங்க. ஆனா கொலேசியர்ல பவுல் சொல்றாரு, அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். அப்போ நீ திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அது
வசனம் விதை என்று சொல்றாரு. அது என்ன செய்யணுமா? தொடர்ந்து நீ நிலைச்சிருக்கும் போது பூமிக்கு அடியில வேர் விட்டுக்கிட்டே தான் இருக்கு. நீங்க அந்த ஆலமரத்தையோ அல்லது ஒரு வேப்ப மரத்தையோ நீங்க எங்க வீட்டுல வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா, அந்த பழைய வீடு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது பக்கத்துல ஒரு வேப்ப மரம் உண்டு. அந்த வேப்ப மரத்துடைய வேறு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அடியில கூடி போய் வீடு பில்டிங்கே தூக்குற அளவுக்கு ஆயிட்டு. அப்ப எவ்வளவு வேர் விட்டு வளர்ந்துட்டு வருது பாருங்க. அதே மாதிரிதான் நீ வசனத்தை விதைக்க 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 அது பூமிக்கு அடியில வேறா தெரியும். ஆனா ஒரு நாள் வெளியே வரும்போது அது மரமாகும் போது அதுல காய் காய்க்கும் போது அது பழம் கொடுக்கும் பாத்தீங்களா? அப்பதான் அந்த மரத்தினுடைய நிழலு அதனுடைய பழத்தை நீ அணிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதை நீ அணிவிக்கணும்னா முதல்ல நிலத்துக்குள்ள அது என்ன செய்யணும்? வேர் போகணும். அதே மாதிரிதான் சொல்றாரு, விதைங்கிறது தேவனுடைய வசனம். அது நீ சொல்ல சொல்ல அது பூமிக்கு அடியில வேர் கொண்ட மாதிரி உன் மனித ஆவில அது வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். கைதட்டும். நாளுக்கு நாள். இந்த சத்தியம் முடிஞ்சுன்னா விடமாட்டான். நாளையில மத்தியானம் சாயந்தரம் தேவனுடைய வார்த்தையை விதைச்சுக்கிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னத ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே. இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னத ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவக்கரம் என்னை மூடியதே. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவக்கரம் என்னை மூடியதே. இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. தேவனுடைய வார்த்தை விதைங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு மாங்கொட்டையே ஒரு மாமரத்தை உருவாக்குமானால், சொல்லுங்க, மாமரத்தை உருவாக்குமானால் தேவனுடைய வார்த்தையின் விதை உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கால சுவிசேஷத்துல வாங்க. அது வேறு பல வகையில என்ன செய்து பிரியுதா? லூக்கா 8, லூக்கால சுவிசேஷம் 8:15 எடுத்து வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. இன்னைக்கு என் தேவன் என் தேவன் நம்மடி சொல்லிட்டு என் தேவன் என் தேவன் என்று சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யணுமா? நன்மையும் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யணுமா? பொறுமையா காத்துக்கொள்ளணுமா? வசனத்தை இருதயத்துல பொறுமையா காத்துக்கொள்ளணுமா? அப்ப என்னன்னா நீங்க வசனத்தை சொல்ல 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 அது வேர் விட்டுக்கிட்டே போகுது. அந்த விதை என்ன செய்யுது? வளருது. அது நிறைவேறும் வரை உன்னிடத்துல என்ன காணப்படணும்? பொறுமை. அது நிறைவேறும் வரை பொறுமை காணப்பட வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு 100 மடங்கு என்ன உண்டா? பலன். ஆனா பிசாசு உங்களுடைய உள்ளத்துல எதை திருடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 8:12 பாருங்க.
வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இருதயத்திலிருந்து வசனத்தை என்ன செய்றானா? எடுத்து போடுகிறான். ஆனா லூக்கா 8:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் எவ்வளவுதான் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரிதான் ஐயா, நான் இருதயத்துல தேவனுடைய வார்த்தை விதைச்சுக்கிட்டு பொறுமையா இருப்பேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை இருதயத்துல பொறுமையோடு காத்திருப்பாங்களாம். அது மிகுந்த பலன் என்ன செய்யும்? கொடுக்கும். ஆனா பிசாசு என்ன செய்வான்னா, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ வியாதியில மடியணும், நீ வறுமையில கடக்கணும், நீ பாவத்துல கடக்கணும் அப்படிங்கறதுக்காக வேற எதையும் அவன் திருட போறது கிடையாது. உங்க இருதயத்திலிருந்து வசனத்தை திருடி தான் வச்சிருங்களா, வசனம் இல்லாத மனிதன் தன்னுடைய பலத்தை தான் காட்டுவான். உங்க பலத்தை காட்டுனீங்க, இருக்கிற இடம் தெரியாம போயிருவீங்க. ஓப்பனா சொல்லுறா, இதான் பாக்குறது வசனத்தின் பலம். கிறிஸ்து தான் பலனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிசாசு உங்களுக்குள்ள என்ன செய்வான்னா, இருதயத்திலிருந்து வசனம் திரும்ப ஒரு வாசிங்க 12ஆம் வசனம் லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அந்த பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஒரு 10 தடவை சொல்றீங்க வச்சுக்கிறீங்களா, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகள்லாம் கிறிஸ்து இயேசு மையத்தில் நிறைவாங்க. நீங்க 10 தடவை சொல்லி முடிச்ச உடனே கடைக்காரன் வந்து வீட்டு முன்னாடி நிற்பான். உதாரணம் சொல்றேன், உடனே நிற்பான். ஐயோ, இந்த கடனுக்கு என்ன செய்ய, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய, இந்த தேவைக்கு என்ன செய்ய. அதுக்கு முன்னாடிதான் குறைகள்லாம் நிறைவாக்கிட்டோம். அடுத்து பிசாசு சோதனைக்காரன், நீ சொல்லிக்கிட்டு 10 தடவைக்கு நீ 30 தடவை சொன்னா நீ கோல் அடிச்சிருவேங்கிறது சாத்தானுக்கு தெரியும். 30 நீ 50 ஆக்கிட்டா அதை விட கோல் அடிப்பேங்கிறது தெரியும். நீ கோல் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னச்சுவான்னா, நீ வார்த்தையில நீ வளர்ந்துட்டன்னா என்ன நடக்கும்னா, நாளுக்கு நாள் நீ புதிதாக்கப்படுவ, அவனை தாக்கக்கூடிய மனிதனா நீ மாறிடுவ. அதனால அவன் பயந்து போய் என்ன செய்வான்னா, உன் வசனத்தை தேவனுடைய வார்த்தையும் உன் இருதயத்திலிருந்து என்ன செஞ்சிருவான்? திருடி வசனத்தை திருடிட்டு பிரச்சனையும் கவலையும் உன் இருதயத்துல கொண்டு வச்சிருவான். நீங்க கவலையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்னே ஒண்ணு முக்கியமானதை பறி கொடுத்துருவீங்க. எதை? வசனத்தை. தலை மேல ஏறி விளையாடுவான் பிசாசு. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு, உங்க வீட்டுல இருக்கிற பொருளையோ உங்களுடைய நகையோ திருடுறதை விட வசனத்தை திருடுவான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப அவன் எதுக்கு பயப்படுறான்? எல்லாம் சத்தம் வச்சிருங்க, இந்த வார்த்தைக்கு தான் பயப்படுறான். பிசாசு பயப்படுற ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுவான், ஒரு வழியாய் புறப்படுவான். எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய், எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போ, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. நான் சுகமா இருப்பேனே, நான் செழிப்பா இருப்பேனே, நான் உயர்வா இருப்பேனே. அப்போ நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அப்படின்னா பரலோகத்தை திறக்கிற சாவி. இந்த சாவியை தொலைச்சிட்டீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒன்னையுமே நீங்க அணிவிக்க முடியாது.
இது மற்றவர்களுக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. சீசர்களுக்கு இயேசு அது ஊமையா சொல்றாரு. எப்பா விதை தேவனுடைய வசனம், அதை திருட வருவான், நீ பறி கொடுத்துறாத. என்ன பிரச்சனை வந்தாலும் வசனத்தை நீ விதைச்சுக்கிட்டே இரு, அது இருதயத்துல பொறுமையா காத்துக்கோ. அது நிறைவேறதுக்கு அது பூமிக்கு அடியில வேர் கொண்டனால உன் கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஐயோ ஒண்ணுமே நடக்கலையே, ஐயோ ஒண்ணுமே, ஐயா விதையில இருந்து 4 10 காணு 20 காணு வேர் முளைச்சுக்கிட்டே போகும். அது வளர்ந்து வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பூமியை விட்டு வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் செடி ஆகுது, அதுக்கப்புறம் தான் மரமாகுது, அதுக்கப்புறம் காய் காக்கு. அது வர ஆண்டுறாரு. அது பொறுமையா இருதயத்துல காத்து இருந்த அற்புதம். அதுதான் நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்படுதுன்னா வளர்ந்துகிட்டே. அது வளரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிசாசு உங்களுக்கு சோதனை கொடுக்கிறான். அதத்தான் பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இந்த இடத்துல பவுல் இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. என்னது? லேசான உபத்திரவம். லேசான நம்முடைய உபத்திரவம். உபத்திரம் எதுக்கு வருதுங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு விளக்கணும். இருதயத்துல இருந்து என்ன செய்யறான்? வசனத்தை திருடுறான். நீ வேற விட்டுக்கிட்டே போற இல்ல, நான் தேவர்கள் வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டபடினால் தேவர்கள். விசுவாசுக்கு தெரியும், இவன் நிலத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கான், அது வேறு வளர்ந்துகிட்டே போகுது, மரமாயிட்டு ஜோலி முடிஞ்சது. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்யற கிரிகளை செய்வான். இயேசு காட்டிலும் மேலான விதையை விதைச்சுக்கிட்டு இருக்கான், இது மரமாயிட்டு அது அப்படியே நடக்கும். வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு, ஐயா ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க நதியே பாயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவன் இந்த வசனத்தை வேறு விட்டுட்டா நதி பாய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீக்கிரமா இவனுக்குள்ள திருட முடியுமோ அவ்வளவு. அதனாலதான் அந்த வசனத்தின் அடிப்படையில போறவங்களுக்கு பிரச்சனைகள் சத்துரு ஏன் கொடுக்கறான்னா, நீ வேறு விடக்கூடாது, நீ அதுல கம்பு ஊனிடக்கூடாது, நீ வளர்ந்துடக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, லேசான உபத்திரம். அந்த வசனம் வளர்றதுக்காக விசுவாசம் மோதி பார்க்க. நீ என்னன்னு மோதினாலும் சரி, நான் தேவனுடைய வார்த்தையை விடவே மாட்டேன். அந்த லேசான உபத்திரம் என்ன செய்யுமா? அதிகமான கனமகிமை. சொல்லுங்க, அதிகமான கனமகிமை, அதிகமான கனமகிமை. இது பவுல் சொல்றதுக்கு முன்னாடியே இயேசு சீசர்களுக்கு சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி விளக்கிட்டார். சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி ஒரு விவசாயியின் கதையை சொல்லி விளக்கிட்டார். போட்டான், விதைக்க புறப்பட்டான், வழி இறக்க போனா, முள்ளுள்ள இடங்களை விதைச்சான். அப்படியே சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சீசர்கள் சொல்லி கொடுக்கிறார். வாசிங்க லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்ப நீங்க கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். பிரச்சனை வரும்போது சொல்லணும் வசனத்தை. வழி கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. வேற கொண்டு வர இருப்பாங்க. பவுல் சொல்றதுக்கு முன்னாடி இயேசு அங்க விளக்கிட்டார் சீசர்களுக்கு. ஐயா விதைங்கிறது வேறு போகணும், உள்ள அடிவர போகணும், அடிவர போகணும். கொஞ்ச காலம் சொல்லுவாங்களாம், இயேசுவின் தலைமா சுகமானேன், இயேசுவின் தலைமா சுகமானேன், என் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி விட்டார். கொஞ்ச காலம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எதுல பின்வாங்குறாங்க பாருங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில் என்ன செய்றாங்க? பின்வாங்கி போகிறார்கள். பின்வாங்கி போகிறார்கள். வியாதியுடைய அவரம் வரும்போது சுகமானங்கிற வார்த்தை உள்ள போயிரும். நீ காலையில ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அவங்களுடைய பையன் மருமகன் எல்லாரும் இருக்காங்க. மருமகன் அன்னைக்கு அது ஒரு விளக்குறாரு. அவங்களுடைய அது உண்மைதான், நான் நேரிலே பார்த்திருக்கிறேன். நீங்க வசனங்களை சொல்ல சொல்ல, நீங்க போதிக்க போதிக்க முடிஞ்சதால நிமிராம நோட்ல நான் ஜோக் அடிச்சா கூட ஜோக் எழுதுவாப்ல.
ஒரு கதை சொன்னா அந்த கதையும் எழுதுவாங்க. ஏன்னா சொல்றதுக்குள்ள அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. அவங்க எழுதி அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போயிடும். அப்பவும் நான் அந்த வசனம் மண்டைக்குள்ள என்ன செய்யாது. ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது என்ன சப்ஜெக்ட் சொல்றாருங்கிறத உள் வாங்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா நோட்டை போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுதி 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 ஜோக் அடிச்சாலும் எழுதிடுவாங்க, கதை சொன்னாலும் எழுதிடுவாங்க. ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள எது போகாம போயிட்டு மர்மோனி இன்னைக்கு காலைல சொல்றாரு, ஆமா நீங்க ஃபுல்லா எழுதி 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 எழுதியே வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. அந்த வசனத்தை இருதயத்துல சொல்லுங்க. நேற்று அவங்களுக்கு சோம்பல ஜோமன போக முடியல, வெளியூர் போனனால. இன்னைக்கு காலையில போனனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கா போயிருந்தேன். ஆனா அவங்க மர்மம் கரெக்டா பொட்டு அடிச்ச மாதிரி சொல்றாரு. நான் அந்த நாள்ல இருந்து பாக்குறேன், நீங்க பாஸ்டர் போதிக்கும் போதெல்லாம் எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர வசனம் உள்ள என்ன செய்யல. இப்ப செய்தியை கேட்க வச்சிருக்கா தனியா போய் விட்ட மாட்டேன், இன்னைக்கு விட்ட மாட்டேன். இருதயத்துல வசனத்தை விதைச்சு விதைச்சு மரமாக்கி அற்புதத்தை அப்படி சொல்றான்னா உண்மையிலே வேலை செய்துன்னு அர்த்தம். சும்மா எழுதி 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 வச்சு நோட்டை மட்டும் நிரப்பி குனிஞ்சதால நிமிராம எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, நோட்ல எழுதுறது ஒரு முக்கியமா இருந்தாலும் இந்த நோட்ல உள்ளது உன் இருதயத்துக்குள்ள போனோம். இருதயமாகிய நிலத்துக்குள்ள போனாதான் வெளியே வரும். அல்லேலூயா. அவங்களால இயேசுவின் தலைமா சுகமானேங்கிறது அவங்களோட மனநோய் பாதிக்கப்பட்டதுனால அந்த வார்த்தை அவங்களால சொல்ல முடியல. சொல்லக்கூடிய காலத்தை நினைச்சிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. விதைய வளர விடாம ஆக்கிட்டாங்க. ஜாக்கிரதை. கொடுக்கப்பட்ட காலத்தை வீணாக்கிறாத. பூமிக்கு அடியில அந்த விதை வேறாகி வேறு வெளியே செடியாகி செடி மரமாகி நீ காய் பழமாகி நீ அணிவிச்சு சாப்பிடணும். அதுதான் பரலோகத்தை திறக்கிற சாவி. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையோடு இதயத்துல கொஞ்சம் என்ன செய்யணும், காத்துதான் இருக்கணும். அதுக்கான விளைக்கரத்தை செலுத்தணும். ஆனா சாத்தான் செலுத்த விடாம என்ன செய்யறான், இருதயத்திலிருந்து திருடுறான். உன் வீட்டுல ஒரு கீரலே போட்டுவியா, ஒரு 5 பவுன் நகையை போனாலும் நீ 10 பவுன் நகையை நீ வாங்கிடுவ, 20 பவுன் நகையை வாங்கிடுவ. வசனம் போச்சு, எல்லாமே போயிரும். உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருக்கிற உள்ளதும் போயிருமா. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் ஜீவன். குமாரன் எப்படி இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறார். கை தட்டும், வார்த்தையா இருக்கிறாரு. அல்லேலூயா. வார்த்தை உள்ள மனிதன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருப்பான். ஆனா கலாத்தியர் 3:13 அவன் உள்ளத்துல இருந்துச்சுன்னா அவன் தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஒரு நாள் அனுபவிப்பான். கை தட்டும், அவன் அனுபவிப்பான் ஒரு நாள். அதனால இப்ப நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு சம்பளம் தான், எனக்கு இவ்வளவு வருமானம் தான், அதை விட பெரிய சொத்தை நீ சமந்துகிட்டு இருக்க. தேவனுடைய வார்த்தை உன் மனித ஆவிக்குள்ள இருக்கு. கை தட்டும், உன் மனித ஆவிக்குள்ள இருக்கு. நாள் ஒன்று வரும், அதை விளங்க பண்ணுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, லேசான உபத்திரம். சொல்லுங்க, லேசான உபத்திரம் அதிகமான கடமை, அதிகமான ஒரு உயர்வு. அது எப்படி ஒரு உயர்வு வரும் தெரியுமா? ரோமர் 8:18 பவுல் சொல்றாரு. ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வசனத்தை சொல்லும் போது சாத்தானுக்கு டென்ஷன் ஆகிறானா, நீ வேறு கொண்டுட்டானா அவனை சோழி முடிச்சிருவாங்கிறது சாத்தானுக்கு தெரியும். அதனால அவனை சொல்ல விடாம ஆக்குறதுக்காக சில பாடுகள் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாடுகளை நீ தாக்கு பிடிச்சிட்ட, அந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள் இனி நான் உனக்கு காட்ட போற மகிமை இருக்கு, அற்புதம் இருக்கு. அதுக்கு இந்த பாடுகள்லாம் ஒரு தூசியப்பா, ஒரு தூசி. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு நினைச்சுக்கிறீங்க? கை தட்டும், கை தட்டும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. ஆபிரகாமே ஆசீர்வாதம், ஆபிரகாமே ஆசீர்வாதம்,
விசுவாசத்தோடு பெற்றுக் கொண்டோம். விசுவாசத்தோடு பெற்றுக் கொண்டோம். பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போ நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிருப்பேனே. நான் சுகமாயிருப்பேனே. இருப்பேனே. நான் டெய்லி ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வந்தா நல்லா இருக்குமே நினைப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பாட்டை படிப்ப முடியுங்களா? இப்ப அந்த வசனத்தை இருதயத்துல நிலத்துல நினைச்சான் விதைக்கிறான். அது வேறு கொள்ளும். அது வேறு கொள்ளும். பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் நான் அறிக்கை பண்ணும்போது என்னையும் நினைப்பேன். நம்ம நிலத்திலையும் விதைச்சுக்கிட்டு இருக்கோம். அது வேறு போது, அது செடி ஆகும், அது மரமாகும், ஒரு நாள் கனி பரும். அதை நம்ம ஒரு நாள் நினைச்சுவோம், அனுபவிப்போம். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அல்லேலூயா. அதனால பிசாசு என்ன பண்றான்னா 12 லூக்கா 8:12 இருதயத்திலிருந்து வசனத்தை திருடுறான். 13 என்ன பார்த்தோம்? கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை சொல்லுவாங்களாம். சோதனை வந்தவொடனே நினைச்சுவாங்களாம், விட்டுருவாங்களாம். 14 வசனத்துல என்ன பண்றான் பிசாசு பாருங்க. 14 லூக்கா 8:14. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஊர் கதை உலக கதைலாம் மண்டையில ஸ்டோர் பண்ணீங்க, உங்க இதயத்துல வசனம் தங்காது. உங்க இதயத்துல வசனம் நிச்சயாது தங்காது. நீங்க இந்த வசனம் தங்காத ஆள்கிட்ட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லா கதையும் கேளுங்க சொல்லிடுவாங்க. எல்லா ஊர்ல நடக்கிற எல்லா கதையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் உள்ளத்துல இருக்கு. அந்த உள்ளத்துல போய் நிலத்தை போய் வசனத்தை விதைங்க, அது தங்கவே தங்காது. வசனம் எங்க இருக்குன்னு கேளுங்க, அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுதான் இதை சொல்லி கொடுக்கிறாரு. அந்த வசனம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் என்னன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தினாலும், அடுத்தது ஐஸ்வர்யத்தினாலும், சிற்றின்பங்களினாலும், மாம்ச இச்ச போராட்டம் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். அந்த வசனம் வேலை செய்யாத அளவுக்கு சாத்தான் ஈஸியா அவங்களை கோல் அடிக்க வைப்பான். அவன் கோல் அடிச்சுட்டு போயிருவான். இதெல்லாம் உலக கவலை. எல்லாம் சத்தம் உலக கவலை. உலக கவலை. ஐஸ்வர்யத்தின் அவன் வீடு வாங்கிட்டான். நீ என்னையா மனுஷன் வீடு எல்லாம் வாங்க. அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அவன் எப்படி சம்பாதிக்கான், நீனும் பிள்ளையா இருக்கிய, நீ என்னத்தை சம்பாதிக்க, இப்படியே சொல்லும் போது இவங்களுக்கு கவலை வந்துடும். ஏன்னா நான்லாம் ஃபர்ஸ்ட் ஊழியத்துல வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, சொந்தக்காரங்க பூரா நம்மள சோறுக்கு உட்படுத்திடுவாங்க. சம்பாத்தியம் பண்ற காலத்துல இப்படி இருக்கான் பாரு, சம்பாத்தியம் பண்ற காலத்துல இப்படி இருக்கிறான். ஆனா நம்ம வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு தான் தெரியும் அது வேர் விட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் வளரும் அப்படின்னு. உலகத்தானுக்கு என்ன செய்யாது, நம்மள உலக கவலைக்குள்ள தள்ளிடுவாங்க. கவலைப்படாத, பக்கத்து பாருங்க, கவலைப்படாத கவலைப்படாத, அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து என்னது? சிற்றின்பம். என்னது? சிற்றின்பம். வராத ஆசை, உலக ஆசையெல்லாம் அப்பதான் அவனுக்கு வரும். வராத மாம்சம் இச்சை எல்லாம் பிசாசு அவுத்து விடு. ஏன்னா நீ பக்கத்துல நெருங்கிட்ட, நல்ல நிலத்துல விதைக்கப்படுறதுக்கு நெருங்கிட்டு போற, யோர்தானுக்குள்ள ரெட்டிப்பான வல்லமையை பார்க்க போற. ஒரு ரெட்டிப்பான வல்லமை வரும்னா அதுக்கு முன்னாடிதான் எரிகோ இருக்கு. யோர்தானுக்கு முன்னாடிதான் எரிகோ இருக்கு. இயேசு எரிகோல தானே சோதிக்கப்பட்டாரு. முகமுகமா கல்ல அப்பமாக்குனா பிசாசு, மாம்ச பசியை உண்டாக்கினா, மேல இருந்து குதிக்க சொன்னா. இயேசுவால குதிக்க முடியாதா? இயேசுவால குதிக்க முடியாதா? அவர் மாம்ச பலத்தை காட்ட முடியாதா? என்னையா குதிக்க சொல்ற, இப்ப குதிக்கலாம் பாரு, எனக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு இயேசு காட்டினாரா? வசனத்தை தான் சொன்னார். கை தட்டும். வசனத்தை தான் சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்னன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே பரதேசியா இருக்கணும், வீடு வாசல் இல்லாம இருக்கணும், காதுல கழுத்துல ஒண்ணு இல்லாம, அப்படிலாம் சொல்லல. நீ அணிவிக்கணும். அதுக்காக அவர் தரும் வர நீ இந்த விதையை நிச்சயம் வளர விடணும்.
ஒரு தேவ பிள்ளைகள் ஆசிரிக்கப்பட்டாதான் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு காட்ட முடியும். அதனால நீ ஒண்ணு இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. நீ ஆசிரிக்கப்பட்டாலும் அவர் நாம மகிமைப்படும். ஆனா அதுக்காக பிறரை பார்த்து பார்த்தே சோர்ந்து போவாத. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீ விதைக்க ஒரு காலம் இருந்தா அது அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆனா 15ஆம் வசனத்துலதான் என்ன சொல்றாரு? லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் என் தேவன் தம்முடைய ஐசுபடி சொல்லிக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா? அத பொறுமையோடு என்ன சிற்றின்பத்தை கூடியா நான் வசனத்தை சொல்லாம விட மாட்டேன். நான் குளிக்கும் போதும் சொல்லுவேன், நான் தலையை தோட்டும் போதும் வசனத்தை சொல்லுவேன். அப்படின்னே வசன பிரியரா நீ மாறிட்ட. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அந்த வசனத்தை அந்த விதைய வளர விடுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறுவடை உண்டு. கைத்தட்டும், அறுவடை உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ செய்கையானே. இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ செய்கையானே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிசாசை எதிர்த்து விட்டோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிசாசை எதிர்த்து விட்டோம். இயேசுவின் நாமத்தினால் அவன் திகழடைந்து ஓடிவிட்டான். இயேசுவின் நாமத்தினால் அவன் திகழடைந்து ஓடிவிட்டான். இயேசுவின் நாமத்தினால் அவன் திகழடைந்து ஓடிவிட்டான். இதெல்லாம் விதை. எந்த நேரம் அந்த விதையை விதைச்சுக்கிட்டே இருக்கு. லைட் ஆஃப் பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எனக்குலாம் உள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு சுத்தி நடக்குது என்னன்னு சொன்னாங்களே தெரியாது, மறந்துடுவேன். எல்லாரும் என்ன நேர்ல பாக்குற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வசனம் எனக்கு ஒரு நாள் பலன் கொடுக்கும். விடக்கூடாது 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 விடக்கூடாது. ஏன்னா இயேசு தானே இதை சொல்றாரு. நீ இருதயத்துல பொறுமையா காத்து கொண்டா 100 மடங்கு பலன் கொடுக்கும். அது பூமிக்கு அடியில வேறா போறது மாதிரி கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய், அடுத்தது கட்டப்பட்டவர்களாய். ஒரு பில்டிங் எப்படி ஒரு செங்கலை வைக்க வைக்க அது பில்டிங் வளருது இல்ல, அதே மாதிரிதான் உள்ளான மனுஷனை வளர்த்துக்கிட்டே போகணும். வசன பாலை குடிச்சு 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 நீ அதை வளர்க்கும் பொழுது இது இயேசு சொன்ன அந்த உவமையை நீங்க ஃபாலோ பண்றீங்க. 100 மடங்கு, 30, 60, 100. வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறைமை விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், நல்ல நிலத்தில். ஆனா பிசாசு லேசான உபத்திரத்தை என்னச்சுவான். இந்த லேசான உபத்திரங்கிற எதுக்காகன்னா நீ 100 மடங்கு என்ன செய்யக்கூடாது, பலன் கொடுக்க கூடாது. அவளுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ யாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுவோம் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த அன்பை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த அன்பை கண்டுபிடிக்கணும். எல்லாம் செஞ்சு முடிச்சு எதுக்கு நன்றி சொல்ல சொல்றாருன்னா, இனி அவர் ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. முடிச்சவர் உனக்குள்ளே வாழ்றாரு. உடைய மனித ஆவிக்குள்ள நினைச்சாரு வாழ்றாரு. நீ நன்றி நன்றி சொல்ல சொல்ல சொல்லதான் உங்க மனித ஆவில இருக்கிற தேவன் ஆத்மாவுக்கு வாராரு. ரனாய்ட் போங்கன்னு ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் மீட்டிங் போகும்போது என்ன சொல்றாருமா, பரிசுத்த ஆவியானவரே வாருலாம் சொல்லாத, அவர் தான் உனக்குள்ள வந்துட்டாரா, அவர் தான் உனக்குள்ள வந்துட்டாரா. 2 பேர் இருக்கிற இடத்துல நடுவிலே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இங்க இப்பதான் இதுல இருக்காரா இல்லையா? இருக்கிறார் இல்ல.
நம்ம எப்படி சொல்றோம்? வாங்கப்பா, இதுல நில்லுங்கப்பா, கொடுங்கப்பான்னு தான் சொல்லுவோம். ஆவியானவரே இதுல உட்கார்ந்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இதுல பிரசன்னமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவோமா? சொல்றவன் தான் வெளிப்பாடு உள்ளவன். கை தட்டுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய வளர்ப்பிக்கப்படுற முறைகள், மனித ஆவியில வளர்ந்து வந்துட்டாரியா, வாரும் ஆவியானவர் என்று சொல்லும் போது நான் என்ன எண்ணத்துல பெண்ணிக்கும் அப்படி சொல்லுவாரு. நான் எதுக்காக அப்படி சொல்றேன் வாருன்னா, வெளியே இருந்து வர்றதுக்காக சொல்லல. என் மனித ஆவியில இருக்கிற ஆவியானவர் என் ஆத்மாவுக்கு வரணும், என் சரீரத்துக்கு வரணும், அந்த எண்ணத்தோடு தான் வாரும் ஆவியானவரே படிக்கிறேங்கிற. அப்ப அது ஒரு வகையில சரிதான் அவருடைய. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வாருன்னு சொல்லும் போது இனிமாதான் வெளியே இருந்து உள்ள வாரம் நினைக்கிறோம். இல்ல, எனக்குள்ளே வாழ்றாரு அன்பான தேவன், எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த சிலுவையில சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தோடு எனக்குள்ள வந்து பெண்டு போட்டு இருக்கிறார். அந்த அன்பை நீ கண்டுபிடி. அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோமே. இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்க அம்மா அப்பா செத்துருவாங்களா? அம்மா அப்பா வேணா ஒரு ஹெல்ப் பண்ணா பண்ணலாம், ஒரு சின்ன உதவி பண்ணலாம், அல்லது உங்களுக்காக அழுவாங்க, கவலைப்படுவாங்க, அதை தான் செய்வாங்க. ஆனா உங்களுடைய கஷ்டத்துக்காக சிலுவையில உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். கைதட்ட ஒருவர் தான். உன் கணவனும் உயிரை கொடுக்க முடியாது, உன் மனைவியும் உயிரை கொடுக்க முடியாது. முடிந்த அளவு உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க, உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா என் ஆண்டவர் இயேசு உயிரையே கொடுத்தார். கைதட்டும், உயிரையே கொடுத்துட்டார். அப்போ அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த அன்பும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு வேணா அந்த அன்பு ரொம்ப இதா இருக்கலாம், போக போக திகட்டிரும். திகட்டாத அன்பு என்ன தெரியுமா? இயேசுடைய அன்பு தான். இந்த பூமியை விட்டு நீ பரலோகம் போகிற வர கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு எனக்குள்ள இருக்கு, அவர் எனக்குள்ளதான் வாழ்றாரு, அதனால நான் ஜெயம் கொள்ளுறவனா என்ன இருக்கிறோமே. இது தேவனுடைய விதை. இந்த வார்த்தையை இதயத்துல விதைக்க 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 அந்த வசனம் என்ன பண்றது தெரியுமா? முற்றிலும் என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் அப்படின்னா என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதி ஜெயிச்சுட்டா, பாதி என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லல. முற்றும் முற்றும் அப்படின்னு என்னது? எல்லா காரியத்துக்காக இயேசு சிலுவையில ஜெயிச்சிட்டார். அதனால நீ எல்லாத்துலயும் நீ ஜெயம் எடுத்துதான் ஆகணும். இந்த காரியம் ரிஸ்கியா, இந்த காரியம் ஈஸியா? ஏசப்பாக்கு எல்லாமே ஈஸி தான், எல்லாமே சிலுவையில செஞ்சு முடிச்சாச்சு. அவருடைய அன்பு செஞ்சு அவரு சிலுவையில ஸ்டாக்கா வைக்கலையா, உயிர் தெழுந்து ஆவியானவராய் நமக்குள்ள வந்து வாசமா இருக்கு. அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருப்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? யோசேப்புக்குள்ள அந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த அறிவு இருக்கவே தான் விலகி ஓடுனான். முதல்ல உங்களுடைய மனித ஆவியில தேவ ஆவியானவர் யாரா இருக்கிறாரு? பிதாதான் ஆவியானவரா வந்திருக்கிறாரு, இயேசுதான் ஆவியானவரா வந்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? பிதாவுடைய தெய்வத்தன்மை. பிதாவை ஒருவரும் பார்க்க முடியாது. அதனாலதான் பிதாவுடைய வல்லமையை இயேசுக்குள்ள வச்சு அடைச்சாச்சு. அந்த இயேசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை, மரணத்தின் வல்லமை, உயிர் தந்த வல்லமை, மரமேறுதல், சிங்காசன வல்லமை. இந்த 4 வல்லமையும் பிதாவுடைய தெய்வத்தன்மையும் இந்த 2 கலவையுமா கலந்துதான் ஆவியானவர் ஒரு மனித ஆவிக்குள்ள இருக்கிறார்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண ஆளா? ஒரு தேவ பிள்ளைகள் சாதாரண ஆளா?
இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க சுமந்துட்டு அலையறீங்க. அப்படின்னு அந்த அன்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுறவர்களா என்ன செய்றீங்க? இருக்கிறோமே. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயங்கொண்டேனே. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயங்கொண்டேனே. முற்றிலுமாய் நான் ஜெயங்கொண்டேனே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் ஜெயித்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் ஜெயித்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. ஜெயம் ஜெயமே. அப்பப்ப நீ அந்நிய பாஷையில நிரம்பி பரிசுத்த ஆவியானுடைய சூரிய ஒளி படும்படி, பரிசுத்த ஆவியானுடைய தண்ணி பாயும்படி அப்பப்ப ஆவியில நிரம்பி தேவனுடைய வார்த்தையின் விதைய வேறா வளர விடு. வேர் பூமிக்கு அடியில வேர் கொண்டு பல வேர்களா பிரியும். அப்பதான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஏன் சில நேரங்கள் ஆண்டவர் டைம் எடுக்கிறாருன்னா, ஒரு வேருன்னா அது செடி சாஞ்சிரும், மரம் சாஞ்சிரும். பூமிக்கு அடியில அது வேறு பல வகையான வேர்கள் பிரியும். அது உன்னை என்னது ஸ்ட்ராங் ஆக்குறாரு, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. வழி அருகே வருகிற சோதனை, கற்பாறை மேல் விதைக்கிற சோதனை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிற சோதனை, கடைசியா நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட 100 மடங்கு ஆசுவத்தை பெறக்கூடிய மனிதனாக உன்னை மாற்றுவதற்காக பூமிக்கு அடியில விதை வேர் விடுவது போல தேவன் நம்முடைய வார்த்தையில உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறாரு, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அதனாலதான் ரோமர் 5:3 சொல்றாரு, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லிட்டு, பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதை பார்க்கும்போது எப்படி விதை வழியருகை விதை, கற்பாறை மேல் விதை, முள்ளுள்ள இடங்களில் விதை, கடைசியில நல்ல நேரத்தில் விதை ஸ்டெப் ஸ்டெப்பா வளருது இல்ல. அதே மாதிரிதான் இங்க பவுல் சொல்றாரு, உபத்திரம் பொறுமை. ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்றீங்க, பொறுமை பரீட்சை. ஒரு அடுத்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணீங்க, பரீட்சை நம்பிக்கை. அடுத்து பிரைசிங், நம்பிக்கையில நீ மேன்மை பாராட்டுற. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உள்ள அன்பை உனக்குள்ள கொண்டு வர. அதை கொண்டு வரும் பொழுது ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகவே மாட்டேன். பிசாசு என்னதான் சோதிச்சாலும் அந்த வார்த்தை என்னை தேவர்களா மாத்தும், தேவர்களா மாத்தும், தேவர்களா மாத்தும். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை வெட்கப்படுத்தாது. ஏசாயா 55:11 சொல்லப்பட்டது, அவர் வாயிலிருந்து புறப்படுற வசனம் வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்பின காரியமாய் அது வாய்க்கும், நான் விரும்பின காரியமாய் வாய்க்கும் சொல்லிட்டு பிளெஸிங் சொல்றாரு. நீ ரொம்ப நாள் காத்திருந்துட்டு இல்ல, அந்த வசனத்துக்காக வேறு விட்டுட்டு இல்ல, அதனால நீ எவ்வளவு நீ அழுது 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 வாழ்க்கையை கடந்து வந்தாயோ அவ்வளவுக்கு நீ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அடுத்து சொல்றாரு, பர்வதங்களும் மலைகளும், அது ஏன் பர்வதங்கள் மலை தான் தடையா இருக்குமா? அது உனக்கு ஓப்பனா திறந்து விட்டுருமா?
பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியில் மரங்கள் எல்லாம் உனக்கு எல்லாமே சக்சஸா இருக்கும், போராட்டம் எல்லாம் வாய்க்கும். எங்கெல்லாம் போய் முட்டிட்டு முட்டிட்டு திரும்பி வந்தியோ அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவை கத்த திறந்துருவார். கடைசி முச்செடிக்கு பதிலாக முள்ளு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, வியாதி, போராட்டம், இந்த அவமானம், அந்த முள்ளுக்குள்ள வாழ்ந்து இல்ல, அந்த முச்செடிக்கு பதிலாக என்னவா தேவதார விருட்சம், வாழ்க்கை இனிமையா மாறிடுமா. கடைசியா சொல்றாரு, காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி. அதுக்கப்புறம் பாரு, ஐயா இவனுக்குள்ள தேவன் இருக்கிறாரியா, இது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மலமாகாத, ஒருவனும் உன்னை அழிக்கவே முடியாதான், நிர்மலமாகாத நித்திய அடையாளம். இயேசு இவனுக்குள்ள வாழ்றாரியா, இயேசு இவனை பயன்படுத்துறாரியா, இயேசுதான் அவன் உயர்த்தி இருக்கிறாரு, இயேசுவ நம்பினாயா, இந்த அளவுக்கு இயேசுவனை மாத்திட்டாரியா, அவருக்கு மகிமை உண்டாக மூலியமா அந்த உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவாராம். கை தட்டுவான், அடையாளத்தை காட்டுவாராம். அதுதான் வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை. காலையில இந்த பைபிள வசனத்தை தியானிக்கும் போது சாதாரணமான இந்த வசனத்தை படிச்ச உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அத்த சொன்னாரு, நீ சொல்ல 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 பூமிக்கு அடியில வேறு போன மாதிரி உன் மனித ஆவில அது வளர்ந்துகிட்டே தான் போகுது, விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத. 100 மடங்கு பலன் கொடுக்கணும், 100 மடங்கு படங்கணும். இப்ப கண்ணீரின் பாதையா இருக்கலாம், நீ மகிழ்ச்சியோடு கொண்டு போகப்படுவ. இப்ப முள்ளா இருக்கலாம், ஏனா மாறும். காஞ்ச செடிக்கு பதிலாக மிருது செடி, வறண்டு போய் காஞ்சு போய் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்த மாதிரி தெரியும். ஆனா ஊச்சண்டையில ஊறுகிற ஒரு மிருது செடியா நீ மாறுவ. கர்த்தருக்கு கீர்த்தியா, கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா. அதனாலதான் பிசாசு வேற எதை செய்ய கூட உன்னை விட்டுருவான், ஊழியம் செய்ய கூட விட்டுருவான். ஜெபம் பண்ணா கூட முடிஞ்ச அளவுக்கு உன்னை விட்டு விட்டுருவான். ஜெபம் பண்ணிட்டு போறான்னு வசனத்தின் விதையில உன்னை வளர விட மாட்டான். ஏன்னா நீ 100 மடங்கு ஆசிரிக்கப்படுறதில்ல, எதிரிய வேரோடு நீ சாச்சிருவ, எதிரிய நீ வேரோடு சாச்சிருவ. இயேசுடைய வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டு போய் ஜாதிகளை வெட்டினது போல பிசாசுடைய மலைகளை வெட்டுக. பர்வதங்களும் மலைகளும் உனக்கு முன்பாக கை கட்டி குலுங்குன்னா என்னது, உனக்கு எதிர்ப்பே இருக்காது, எல்லாமே சாதகமா தான் இருக்கும். கை தட்டும், எல்லாமே சாதகமா மாறிடும். இன்றைக்கு உனக்கு எங்கேயும் எதிர்ப்பு போராட்டமா இருக்கும், ஆனா தேவனுடைய வார்த்தை நீ வளர விட்டுட்ட, அதுவே உனக்கு சரண்டர் ஆயிரும், கைகொட்டி குலுங்குமா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏன் பிசாசு என்ன சோதிக்கிறான்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் அதிகமான கனமயம் உண்டாகும். பரிசுத்த ஆவியான வார்த்தை மேல ஒரு பசி உங்களுக்கு உண்டாக்குற. ஏன் உலக கவலை, ஏன் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம்? தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வளர விடாதபடி தடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் தேவனுடைய வார்த்தையின் விதையிலே வளர, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், புறம்பான மனுஷன் அழியப்பட வேண்டும். என் கண்ணுக்கு தெரிகிறத பார்த்து பார்த்து நீ நான் வாழ மாட்டேன். காணப்படுகிறவைகள் அனித்தியம், காணப்படாதவைகள் நித்தியம். இப்ப இருக்கிற பிரச்சனை விலகி போயிரும். இப்போ வேலை இல்லாத பிரச்சனை, பண பிரச்சனை, சோதனை, வியாதி, நிந்தை, அவமானம், அது காணப்படுகிறவைகள் அனித்தியம், அது மாறிவிடும். இருதயத்துல விதைக்கிய வார்த்தை அது கண்ணுக்கு தெரியாது, காணப்படாதைகளோ அது நித்தியம், அது நிறைவேறியே தீரும். அது எப்படி நிறைவேறும் போது உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது ஏசாயா படம் போட்டு காட்டுகிறார். மகிழ்ச்சியோடு கொண்டு போகப்படுகிறது.
மகிழ்ச்சியோடு கொண்டு போகப்படுவீர்கள். எவ்வளவு காலம் அழுதிருப்பீங்க, அதுக்கு ஈக்குவலா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீர். இப்பொழுது வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர் அப்பா. சங்கீதம் 107:20 சொன்னது போல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் எங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறபடினா, இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறபடினா, இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருவின் வல்லமை நான் கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியின் வல்லமை நான் கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வாத்தை சுகத்தை நான் கட்ட வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.